ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனே அனிமி சீரீஸான ரீ-0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கதை ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்பவே குழப்பமாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் புரியும், இல்லைன்னா உங்களுக்கு போர் அடிக்கும், புரியாமல் போகலாம். ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ-0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் 1 எபிசோட் 10. நம்ம ஹீரோ கண்முழிக்கிறான், அவனுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியுது. திரும்பவும் நான் இறந்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திக்கிறான். ஆனால் அவனுக்கு எந்திக்கும் போது வலிக்குது. என்னடான்னு பார்த்தா நேற்று நைட்டு அந்த பீஸ்ட் எல்லாம் இவனை கடிச்ச தடம் அப்படியே தான் இருக்குது. அப்போ நான் இன்னும் சாகலையா அப்படின்னு பார்த்தா எமிலியா அங்கே உட்காந்துருக்கா. எமிலியா தான் என்னை காப்பாற்றிருக்காளா, நான் திரும்பவும் அவளுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதெல்லாம் இல்லை, நீ செஞ்ச எஃபர்ட்டுக்கோ இதுக்கோ சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை சொல்லுது. நான் என்ன எஃபர்ட் பண்ணேன் அப்படிங்கவும், நீ என்ன பண்ணியா அந்த கடிச்சு கொதற மாபீஸ்ட் எல்லாத்தையும் எதிர்த்து போராடி பசங்களை காப்பாற்றிருக்கே அப்படிங்கவும், ஆமாம் நான் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த ப்ளூ ஹேர் மெய்டு தான் வந்துட்டு உனக்கு காப்பாற்றினா. அது போக அவள் ஒரு டீமன் அப்படிங்கிறதுனால அவளுக்கு அடிபட்டிருந்த எல்லாமே சீக்கிரமாக ஹீலிங் ஆகிட்டு. ஆனால் ஒன்றையவும் சும்மா சொல்லக்கூடாது, நீ சும்மா வேறு லெவலில் அவள் கூட சேர்ந்து போராடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது கிளாப் பண்ணி பாராட்டுது. அப்புறமா எமிலியா அவளோட மொத்த மேஜிக் பவரையும் யூஸ் பண்ணி உன்னை ஹீலிங் பண்ணா, அதான் இப்போ டயர்டாக தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கவும், சரி ஓகே அவள் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ வெளியே எழுந்திரிச்சு போய் பார்க்குறான். அப்போ ரேம் அந்த இடத்துக்கு வரா. அப்போ நம்ம ஹீரோக்கு பசிக்க அப்படின்னோடனே, இந்தா பசிக்கா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட வாயில் ஒன்றா அமைக்கிறதா. நம்ம சுபாரு சூடு தாங்க முடியாமல் கதறிக்கிட்டு இருந்தா, நான் உனக்கு பசிக்கும் போது ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவளே பாராட்டிக்கிடுதா. அப்புறமா சுபாரு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்லவும், நீ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், எமிலியா ராயல் செலெக்ஷனில் இருக்கா, இந்த நேரத்தில் நீ இந்த வில்லேஜை காப்பாற்றினது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்புறா. நம்ம ஹீரோவை இப்போ போயிட்டு கர்ஸ் ஆகப்பட்ட பசங்க எல்லாரையும் போயிட்டு செக் பண்ணுறான், எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. எல்லா குழந்தைங்களுமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதில் சில பேரண்ட்ஸ் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட பேட்ரஸ் வந்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ இவங்க 2 பேரும் போயிட்டு தனியாக பேசுகிறாங்க. ஆமாம் எதுக்காக மெனக்கிட்டு தனியாலாம் கூப்பிட்டு பேசுகிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, உன்னோட உடம்புல நிறைய கர்சஸ் இருக்கிறதுனால என்னால் அதை ரிமூவ் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஏன் அன்றைக்கி அந்த ஒரு கர்ஸை ரிமூவ் பண்ணிட்டல அப்படின்னோடனே, அதாவது கர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முடிச்சு மாதிரி தான், ஒரே ஒரு முடிச்சிருந்தா அதை ஈஸியாக ஊத்தரலாம். ஆனால் 1 இயர் நிறைய மாபீஸ் கிடச்சிருச்சு, ஸோ அது நிறைய முடிச்சு மாதிரி விழுந்துருச்சு. ஸோ நான் அதை எடுக்கிறது கஷ்டம், நீ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னோடனே, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும், நீ சாக போகிறேன்னு சொல்கிற, நீ என்ன பயப்படவே மாட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நான் பயந்து என்ன ஆக போகுது, ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கதறினா மட்டும் என்ன பொழச்சிடவா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ இன்னும் கொஞ்ச நேரம் தான் உயிரோடு இருப்ப, சாக போகிறேன்னு சொல்கிறேன், உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கவும், நான் சாக போகிறேங்கிறதுக்காக மெனக்கிட்டு நான் தனியாக கூப்பிட்டு பேச மாட்டேன், உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பிளான் இருக்கோ அப்படின்னே, ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. உன்னை கடிச்ச அந்த மாபீஸ்ட் கர்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை கொண்டுட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ எல்லா மாபீஸ்ட்டையும் கொண்டுட்டா நீ உயிர் பழச்சிருவா அப்படின்னு பேட்ரை சொல்லவும், ஆனால் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, அங்கே எவ்வளோ மாபீஸ்ட் இருந்துச்சு தெரியுமா. சரி ஓகே நீ இதை எமிலியா கிட்ட மட்டும் சொல்லாத, ஏன்னா தெரிஞ்சா அவள் வருத்தப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நைட் இவன் மயக்கத்தில் இருக்கும்போது ரெம் வந்துட்டு பேட்ரஸ்ட்டு ஏதோ பேசுகிற மாதிரி கேட்குது. உடனே ஹே பேட்ரஸ் ரெம்முங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அவள் இடத்துல நீ இருந்தால் என்ன பண்ணியிருப்ப, அதே தான் அவளும் பண்ணுறா அப்படின்னு பேட்ரை சொல்லுவோம். அவள் காட்டுக்குள்ளே போகலல்ல அப்படின்னு கேட்குறான். ரேம் அங்கே வந்துட்டு நீங்கள் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்குறா. பார்த்தா நம்ம ரெம் வந்துட்டு அவளோட டீமன் ஃபார்மில் போய் எல்லா மாபீஸ்ட்டையும் கொல்ல போகிற, சுபாரு உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கா. இதை கேட்ட ரேம் உடனே ஓடுறா. உடனே நம்ம ஹீரோ தடுக்கிறான். நான் ரெம்மை போய் காப்பாற்றின என்ன விடு அப்படின்னு சொல்லவா. அவள் எங்கே இருக்கான்னு தெரியுமா, தெரியாது, ஆனால் என்கிட்ட ஒரு பவர் இருக்குது, அதை வச்சு நான் அவளை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கவும், நீ என்ன நம்புறேன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ அந்த மாபீஸ்ட்டை எதிர்த்து ஃபைட் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறான். ரெம் அளவுக்கு சண்டை போட மாட்டேன், ஏன்னா என்கிட்ட ஒரு கொம்பு இல்லை அப்படின்னு சொல்லுவோம். சரி கவலைப்படாத, நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லுவோம். நீ என் கூட வரியா, ஆமாம் நான் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லி சுபாரு கேட்குறான். என்கிட்ட ஒரு சின்ன விண்ட் மேஜிக் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக் பவரை காட்டுறா. நீங்கள் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டீங்க, இப்போ நான் உங்களை பார்த்துக்கிட வேண்டிய நேரம், எப்படியாச்சும் போயிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து ரெம்மை காப்பாற்றுவோம், அந்த மாபீஸ்ட் எல்லாத்தையும் கொன்னுட்டு நம்ம திரும்ப வர வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீரவசனம் பேசுகிறான். இப்போ அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. பார்த்தா வீரவசனம்லாம் பேசினா அதுக்குள்ளேயே சோர்ந்து போயிட்டிய அப்படின்னு சொல்லிட்டு ரேம் கேட்கவும், நான் என்ன பண்ணுறது, எமிலியா என்னை பார்த்து சீக்கிரம் திரும்ப பத்திரமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொல்லியிருந்தா கூட எனக்கு எனர்ஜி வந்திருக்குமா என்னமோ அப்படின்னு சுபாரு சொல்லுவோம். அதான் உன்னை சீர பண்ணி தானே அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேம் கேட்குறா. இவனுக்கு அந்த வில்லேஜர்ஸ் ஒரு ஸ்வாடை கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க. சின்ன பசங்க வந்து நீ திரும்ப சண்டைக்கு தான் போறியான்னு கேட்கவும், இல்லை இதை இவருக்கு கிஃப்டாக கொடுத்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆள் சொல்லுதாரு. அந்த சின்ன பசங்களும் தேங்க்ஸ் சொல்கிற விதமாக இவன் பாக்கெட்டில் சாக்லேட்டு ஒரு பூச்சியை போட்டோன்னே, என்னது பூச்சியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, நம்ம பயப்படுதான். ஒன்றை மட்டும் எப்படி எல்லாருக்கும் பிடிக்குது அப்படி ரேம் கேட்கவும், என் ஃபேஸில் ஒரு பியூட்டி இருக்குது, அதனால தான் எல்லாருக்கும் பிடிக்குது, என்ன மட்டும் இல்லை இன்னொருத்தங்களையும் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னோடனே இவ யோசிச்சு பார்க்குறா. அந்த சின்ன பசங்க வந்துட்டு ரேம்கிட்ட ரெம்மை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொன்னோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. நான் என் பவரை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி ரெம் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. பார்த்தா அவள் எங்கே இருக்கான்னு தெரில, ஒரு மாபீஸ் நம்மளை அட்டாக் பண்ண வருது அப்படின்னு அவள் சொல்கிறா. அவள் அசால்ட்டாக அவளோட ஏர் பவரை வச்சு எல்லாத்தையும் கொண்டுருதா.
ஹே என்னை விட்டுட்டு போகாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓடவும், ஒருவேளை நீ வீக்காக இருக்கிறதுனால தான் உன்னை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரேம் கேட்குறா. ஏ அப்படிலாம் இல்லைப்பா, ஆமாம் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அந்த கொம்பு இல்லைன்னு ஏதோ ஒரு விஷயத்த சொன்னியா அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். டீமன்ஸாக இருக்கிற எல்லாருக்குமே 2 கொம்பு இருக்கும். ஆனால் என்னோட ஒரு கொம்பை நான் வந்து இழந்துட்டேன். அதுவும் நாங்கள் ட்வின்ஸ் அப்படிங்கிறதுனால ட்வின்ஸாக பிறக்கிறவங்களுக்கு அந்த கொம்பை ஆளுக்கு ஒன்று ஒன்றா பிரித்து கொடுக்கப்படும். என்னோட கொம்பை நான் இழந்துட்டேன். அதனால தான் நான் எப்போவுமே வந்துட்டு ரெம்மை தான் நம்பியிருக்கேன். ஏன்னா அவள் தான் ஸ்ட்ராங்காக இருப்பா. ஆனால் ரெம் அவளோட அந்த கொம்பை யூஸ் பண்ணா அப்படின்னா கண்ட்ரோலை இழந்துருவா. அவளை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவள் டீமன் ஃபார்முக்கு போனோடனே அவளோட கண்ட்ரோலை இழந்துருவா. என்னதான் அவள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் என்னோட சிஸ்டர் தானே. ஸோ நான் தான் போயிட்டு அவளை காப்பாற்றணும். என்னோட சிஸ்டர் ஸ்ட்ராங்குன்னு என்னால் வருத்தப்படாமல் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்லவும், சரி ஓகே என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, நம்ம எப்படியாச்சும் அவளை இந்த இடத்துக்கு வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாவிலேருந்து திரும்ப வருவேன்னு சொன்னால் நான் பிளான் பண்ண எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெம்மிட்ட நான் சாவிலேருந்து திரும்ப அப்படின்னு சொல்லவுமே அவன் ஹார்ட் வலிக்க ஆரம்பிக்குது. ஹே எல்லா பீஸ்ட்டுமே நம்மளை நோக்கி தான் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் சொல்லவும், என்னோட பிளான் படி தான் எல்லாமே நடக்குது, அதனால தான் எல்லாம் இங்கே வருது அப்படிங்கவும், ரெம் வர இங்கே இல்லை, நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு அவள் கேட்குறா. இந்த பிளான் எனக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருந்தாலுமே என்னோட மேலே விச்சோட சென்ஸ் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். உடனே எல்லா மாபீஸ்ட்டும் என்னை நோக்கி வரும். ஸோ ஆப்வியஸாக ரெம்போ இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவா. இதுக்கு பேர் தான் ஆப்ரேஷன் சுபாரு நாட்ஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி கவலைப்படாத சுபாரு, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் அவளோட விண்டு மேட்ச்க்கு யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்கே நம்ம ரெம்முக்கு அந்த விச்சோட சென்ஸ் ஸ்மெல் வந்துடுது. உடனே அவள் அதை நோக்கி போகிறா. இங்கே நம்ம ஹீரோ என்னடா ஓடிட்டு இருக்கான், அடி பாவி பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டேன்னொன்னே என்னோட மேஜிக் பவர் கம்மியாயிட்டுன்னு அவள் சொல்கிறா. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துலேருந்து கீழே விழுறாங்க. என்ன விட்டுரு, நீ மட்டும் எப்படியாச்சும் தப்பிச்சு போயிரு அப்படிங்கவும், மேலே மாபீஸ் இருக்கு எங்கேருந்து தப்பிச்சு ஓட அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த வால் உடஞ்சி கீழே விழுறாங்க. கீழே விழுறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி ரெம் மேஜிக் பவரை யூஸ் பண்ணி 2 பேருமே கீழே விழாமல் தப்பிச்சிருந்தாங்க. ஆனால் ரேமோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிருது. மாபீஸ்ட் வரை இவங்களை சுற்றி வளைக்கவும் நம்ம ஹீரோ பயந்துட்டு இருந்தா பார்த்தா மேலே இருந்து ரெம் சும்மா மாசா குதிக்கிறா. நல்லவேளை நீ வந்துட்டியான்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டா. அவள் நம்ம ஹீரோவே அட்டாக் பண்ணுறா. டீமன் ஃபார்மில் இருந்தால் இவளுக்கு கண்ட்ரோல் இருக்காது பிறகு. ஹே வெயிட் பண்ணு, நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்தியுமே எந்த பிரச்சனமும் இல்லை அவள் அட்டாக் பண்ணுறா. அப்போ ஒரு பீஸ்ட் அவளை அட்டாக் பண்ணவா. அவள் அதுங்க சைடு திரும்பினோடனே நம்ம ஹீரோ வர ஆப்ஷன் இல்லைன்னு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். ரெம் வேறு லெவலில் ஃபைட் பண்ணாலுமே அவள் கொஞ்சம் அடி வாங்குறா. இதை பார்த்த நம்ம சுபாரு இவளையும் சும்மா விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாப்பிட்றதுலேருந்து திரும்ப அப்படின்னு இவன் சொன்ன உடனே இவன் மேலே அந்த விச் சென்ஸ் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சோடனே பீஸ்ட் எல்லாம் இவனை திரும்பி பார்க்குது. இந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி ரெம் திரும்பவும் அவங்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம ரேம் எந்திரிச்சு அவளோட கொம்பு இருக்கிற வரைக்கும் தான் அவள் கண்ட்ரோல் இல்லாமல் இருப்பா. அவளோட கொம்பை நீ வெட்டிட்டேன்னா அவள் நார்மலாக வந்துடுவா அப்படின்னு சொல்லவும், நீ ஈஸியாக சொல்லிட்ட, வெட்டுறது ரொம்பவே கஷ்டம், அதுவும் அவள் ஃபேஸை பாரு பயங்கரமாக இருக்குது, பக்கத்தில் கூட நெருங்க முடியாது அப்படின்னு சொல்லவும், இதுதான் நமக்கு ஒரே ஆப்ஷன் சொன்னோடனே சரி ஓகே நான் அதை ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரேம் அவள் மேலே தூக்கி போட்டு டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி வெட்டலாம் அப்படின்னு ஓடும்போது பார்த்தா மிஸ் ஆயிடுது. அப்போ அந்த டாகி அதோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணவும் நம்ம ஹீரோ ஏரில் பறக்கிறான். ரெம்மாலேயே அந்த மேஜிக் பவரை அட்டாக் பண்ணவா அவள் ஜஸ்ட் காலாலேயே மிதிச்சு அதை ஸ்டாப் பண்ணிடுதா. நம்ம ஹீரோ ஏரில் பறந்து வந்து இதுதான் எனக்கு கிடைச்ச சான்ஸ்னு அவளை வெட்டுறதுக்காக வாரான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்லாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போகலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கதை ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.